குதிரை. இது 3 மகன்களைக் கொண்ட ஒரு விவசாயியின் கதை. அவர்களில் 2 மகன்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் விவசாயத்தை மிகவும் நேசித்தனர். ஆனால் இளைய மகன் எப்போதும் வயல்களில் உள்ள விலங்குகள், வானத்தில் பறக்கும் பறவைகள் மற்றும் இயற்கையின் அதிசயங்களை பார்த்து ரசிப்பதிலேயே பொழுதை கழிக்கும் ஒரு பகல் கனவு காண்பவன். அவன் விவசாய வேலைகளில் தனது பங்கை செய்யாவிட்டாலும் அவன் நல்ல சுபாவம் கொண்டவன் என்பதால் யாரும் அவனிடம் கோபித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் அவனது மூத்த அண்ணன் அவனை சோம்பேறி என்று அழைத்தான். அந்த பெயரே அவனுக்கு நிலைத்துவிட்டது. ஒரு நாள் தந்தை தன் மகன்களிடம் வயல்களில் நாற்று நடும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். மூத்த அண்ணன்கள் இருவரும் உற்சாகமாக வேலையைத் தொடங்கினர். ஆனால் சோம்பேறியோ அருகில் இருந்த மரத்தில் விளையாடும் அணில், குடும்ப வேடிக்கைகளை பார்ப்பதிலேயே நேரத்தை செலவிட்டான். சூரியன் மறையும் நேரத்தில் வேலை முடிந்தது. 3 சகோதரர்களும் களைப்புடன் ஆனால் மகிழ்ச்சியாக வீட்டிற்குச் சென்றனர். மறுநாள் காலை மகன்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது தந்தை கோபமாக அறைக்குள் நுழைந்து சில காட்டு விலங்குகள் வயலில் உள்ள நாற்றுகளை மிதித்து நாசமாக்கிவிட்டதாகவும் மீண்டும் புதிதாக நடவு செய்ய நேரம் வீணாகும் என்றும் கத்தினார். மூத்த அண்ணன்கள் இருவரும் வழக்கம்போல் உற்சாகமாக வேலையை தொடங்கி சேதத்தை சரி செய்தனர். ஆனால் அன்றும் இரவில் ஏதோ மர்ம விலங்கு நாற்றுகளை மீண்டும் மிதித்து நாசப்படுத்தியது. தினமும் இப்படி நடவு செய்ய முடியாது என்பதால் சகோதரர்கள் முறை வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வயலை காவல் காத்து அந்த விலங்கை பிடிக்க வேண்டும் என்று தந்தை கூறினார். முதல் நாள் இரவு மூத்த அண்ணன் காவலுக்குச் சென்றான். ஆனால் அவனால் விழித்திருக்க முடியாமல் தூங்கிவிட்டான். விடிந்ததும் எழுந்து பார்த்தபோது மீண்டும் வயல் நாசமாகியிருந்ததைக் கண்டு அவன் அதிர்ச்சியடைந்தான். அடுத்த நாள் இரவு காவலுக்குச் செல்ல சோம்பேறிதானே முன்வந்தான். அவன் வயலை அடைந்தபோது நிலவு உதித்திருந்தது. வயல்கள் அனைத்தும் நிலா வெளிச்சத்தில் மின்னின. ஒரு மரத்தின் அடியில் படுத்துக்கொண்டு சோம்பேறி நட்சத்திரங்களை எண்ண ஆரம்பித்தான். ஆனால் படுக்க வசதியாக இல்லாததால் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்று எண்ணுவதை தொடர்ந்தான். விடியற் காலையில் ஒரு பெரிய வெள்ளை குதிரை வயலில் மேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவன் திடுக்கிட்டான். உடனே எழுந்து, "ஏய் திருடனே, நில், உன்னை சும்மா விடமாட்டேன்" என்று கத்திக்கொண்டே குதிரையின் பின்னால் ஓடினான். ஆனால் குதிரை நிற்காமல் ஒரு பறவையைப் போல காற்றில் எழும்பி பறக்கத் தொடங்கியது. சோம்பேறி ஒரே தாவாக தாவி குதிரையின் வாலை கெட்டியாக பிடித்துக்கொண்டான். இது குதிரையை தொந்தரவு செய்யவில்லை. அது மலைகள் மற்றும் காடுகளை கடந்து மிக அழகான ஒரு பள்ளத்தாக்கை அடையும் வரை மேலே பறந்தது. ஒரு ஓடையின் அருகே இறங்கிய குதிரை, "என் வாலை விடு, இனி நான் உன் வயல்களை மிதிக்க மாட்டேன்" என்று கூறியது. "நீ செய்த சேதத்தை ஈடு செய்யும் வரை நான் உன்னை விடமாட்டேன்" என்று சோம்பேறி பிடிவாதம் பிடித்தான். அதற்கு குதிரை, "இன்னும் 1 மாதத்தில் என்னுடைய குட்டிகளில் ஒன்றை உனக்கு கொண்டு வந்து தருகிறேன். அது உனக்கு சம்மதமா என்று கேட்டது. குதிரை என்றால் மிகவும் இஷ்டப்படும் சோம்பேறி, "சரி, ஒப்பந்தம் முடிந்தது" என்று பதிலளித்தான். "ஆனால் முதலில் நீ என்னை என் வீட்டில் கொண்டு போய் விட வேண்டும்." "சரி, என் முதுகில் ஏறு" என்றது குதிரை. சோம்பேறி ஏறியதும் குதிரை அவனை சுமந்து கொண்டு பறந்து சென்று அவனது வீட்டின் வாசலில் இறக்கிவிட்டது. மந்திர குதிரையைப் பற்றி தன் தந்தைக்கோ சகோதரர்களுக்கோ சொல்லாமல் சோம்பேறி காட்டில் மரம் வெட்டி குதிரலாயம் கட்டத் தொடங்கினான். இதை பார்த்து அவன் குடும்பத்தினர் குழப்பமடைந்தனர். வாக்கு கொடுத்தபடியே 1 மாதம் கழித்து அந்த மந்திர குதிரை ஒரு குதிரை குட்டியுடன் தோன்றியது. அந்த குதிரை தங்க நிறத்தில் முதுகில் இயற்கையான சேணம் போன்ற 2 திமில்களுடன் மிக அழகாக இருந்தது. அந்த அற்புதமான குதிரையை பார்த்து தந்தை மற்றும் சகோதரர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள். "இந்த குதிரையின் மதிப்பு மிக அதிகம். இதை ராஜாவிடம் விற்றால் நம் வாழ்நாள் முழுவதும் வசதியாக வாழ போதுமான தங்கம் கிடைக்கும்" என்றான் மூத்த அண்ணன். "சரி, ராஜாவிடமே விற்றுவிடலாம்" என்றான் சோம்பேறி. "அப்படியானால் நாம் இனி கஷ்டப்பட்டு வேலை செய்ய தேவையில்லை." ராஜா அந்த குதிரையை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அதற்கு எவ்வளவு விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாரானார். ஆனால் ராஜாவின் குதிரை பராமரிப்பாளர் அந்த குதிரையை சந்தேகத்துடன் பார்த்தார். "மன்னரே" என்றார் அவர், "இப்படிப்பட்ட விசித்திரமான குதிரையை எப்படி பராமரிப்பது என்று எனக்கு தெரியாது. இந்த பையனே இங்கே தங்கி குதிரையை பார்த்து கொள்ளட்டும்" என்று சோம்பேறியை காட்டினார். குதிரையின் மீதுள்ள பாசத்தால் சோம்பேறி அதற்கு ஒப்புக்கொண்டான். ராஜா கொடுத்த பணத்துடன் அவனது அண்ணன்கள் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர். ஆனால் ராஜா மிகவும் முன்கோபி என்றும் சிறிய தவறுகளுக்கு கூட சேவகர்களை கடுமையாக தண்டிப்பவர் என்றும் சோம்பேறி விரைவில் புரிந்து கொண்டான். எனவே அவன் ராஜாவின் கண்ணில் படாமல் இருக்க முயன்றான். ஆனால் ஒரு நாள் ராஜா அவனை அழைத்தார். என்ன ஆயிற்றோ என்று சோம்பேறி பயந்தான். ராஜா வழக்கம்போல கோபமாகவே காணப்பட்டார். "உன் குதிரையை எடுத்துக்கொண்டு போய் சாகர் நாட்டு இளவரசியை இங்கே அழைத்து வா, நான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்" என்று கட்டளையிட்டார். "ஆனால் சாகர் நாடு எங்கு இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது மன்னா" என்றான் சோம்பேறி அப்பாவியாக. ராஜா அவனை முறைத்து பார்த்தார். "என் கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் உன் தலையை வெட்டிவிடுவேன்" என்று எச்சரித்தார்.
பாவம் சோம்பேறி பயந்து போய் குதிரையிடம் சென்று ராஜாவின் கட்டளையைப் பற்றி கூறினான். குதிரை தலையை ஆட்டிக்கொண்டே இவ்வாறு கூறியது: கவலைப்படாதே, நான் உன்னை சாகர் நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். ஆனால் இளவரசியை ஈர்க்க ராஜாவிடமிருந்து சில விலையுயர்ந்த பரிசுகளை கேட்டு வா. ராஜாவிடம் திட்டு வாங்கிக் கொண்டே ஒரு நகைப்பெட்டியை பெற்றுக்கொண்டு சோம்பேறி குதிரை மீது ஏறி சாகர் நாட்டை நோக்கி வானில் பறந்தான். 2 நாட்கள் பயணத்திற்குப் பிறகு குதிரை ஒரு சிறிய மலைக்குன்றின் அருகே இறங்கியது. நகைப்பெட்டியை இங்கே வைத்துவிட்டு பக்கத்தில் மறைந்து கொள், நான் இளவரசியை அழைத்து வருகிறேன் என்றது குதிரை. சிறிது நேரத்தில் குதிரை இளவரசியை அழைத்து வந்தது. நகைப்பெட்டியை பார்த்ததும் அவள் குதிரையிலிருந்து இறங்கி அதை கையில் எடுத்தாள். நேரம் வீணாக்காமல் சோம்பேறி அவளை தூக்கிக் கொண்டு குதிரையில் ஏறினான். திரும்பும் வழியில் அவளிடம் உண்மையைச் சொன்னான். அவர்கள் அரண்மனையை அடைந்ததும் இளவரசியின் அழகைக் கண்டு மயங்கிய ராஜா அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். இளவரசி அவரை சந்தேகத்துடன் பார்த்தாள். என்னை இங்கே கொண்டு வந்த இந்த இளைஞன் நாளை விடியற்காலையில் கொதிக்கும் பாலில் குடித்தால் மட்டுமே நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன் என்று நிபந்தனை விதித்தாள். இளவரசிக்காக யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்க தயாராக இருந்த ராஜா உடனே சம்மதித்தார். சோம்பேறி பயந்து போனான். ஆனால் அவனது குதிரை மெதுவாக அவனிடம் கிசுகிசுத்தது: கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மறுநாள் காலையில் அரண்மனை முற்றத்தில் பால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பாத்திரத்தின் அடியில் தீ எரியவிடப்பட்டது. அந்த பாத்திரத்தின் அருகே நின்ற சோம்பேறியின் குதிரை பால் அதிக சூடாகாமல் இருக்க பாத்திரத்திற்குள் காற்றை ஊதிக்கொண்டிருந்தது. சோம்பேறி விரலை விட்டு பார்த்துவிட்டு, சூடு போதவில்லை, இன்னும் விறகு போடுங்கள் என்று கத்தினான். அனைவரும் தீயை அதிகப்படுத்தினர். பால் வெதுவெதுப்பாக இருக்கவே சோம்பேறி அதில் இறங்கி மகிழ்ச்சியாக குளித்தான். அதன் பிறகு ராஜா இளவரசியிடம் திருமண தேதியை முடிவு செய்யலாமா என்று கேட்டார். இப்போதே முடியாது என்றாள் இளவரசி. நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அந்த இளைஞனைப் போலவே நீங்களும் கொதிக்கும் பாலில் குளிக்க வேண்டும். என்ன, நானா என்று ராஜா பயத்தில் அலறினார். இளவரசி பெருமூச்சு விட்டாள். ஏன், பயமாக இருக்கிறதா? பிடிவாதக்காரரான ராஜா எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒப்புக்கொண்டு காலையில் பாலை தயார் செய்ய உத்தரவிட்டார். மறுநாள் காலையில் பால் கொதித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதை குளிர வைக்க அங்கே குதிரை இல்லை. ராஜா பயந்து கொண்டே பாத்திரத்தின் அருகே சென்று விரலை விட்டு பார்த்தார். உடனே அலறிக்கொண்டு பின்வாங்கினார். மன்னரே என்று இளவரசி அமைதியாக கேட்டாள். அந்த இளைஞன் செய்ததை செய்ய உங்களுக்கு பயமா? இளவரசியின் பேச்சால் கோபமடைந்த ராஜா அந்த பாத்திரத்தில் குதித்தார். அதுவே ராஜாவின் முடிவாக அமைந்தது. பின்னர் இளவரசி சோம்பேறியை திருமணம் செய்து கொண்டாள். அன்றிலிருந்து அவன் சோம்பேறி இளவரசன் என்று அழைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான்.